அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரப்போவதாக ஒரு வதந்தி தீயாக பரவி வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரப்போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்பார் என்றும் பிரபல யூடியூபர் பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியானது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை 59 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் வீழ்த்தி தனது முதல் தேர்தலிலே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து 108 இடங்களில் வென்றுள்ளது. திமுக தனித்து 59 தொகுதிகளிலும், அதிமுக தனித்து 47 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. அதேபோல் திமுக கூட்டணியாக 73 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணியாக 53 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வென்றிருப்பதன் மூலம் அக்கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம்விற்கு காங்கிரஸ் ஆதரவு தந்துள்ள நிலையில் தற்போது 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் விலகி தவகவிற்கு 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தால்தான் அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உள்ளது. இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத புதிய திருப்பமாக தமிழ்நாட்டை மாறி ஆண்ட திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக கூட்டணி அமைக்க உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. திமுக 59 இடங்களையும், அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. இந்த இரு தொகுதிகளின் எண்ணிக்கையும் 106. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் 2, தேமுதிக 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக 4, அமமுக 1, பாஜக 1, திமுக அதிமுக கூட்டணியுடன் அவர்களது கூட்டணியில் இடம் பிடித்த கட்சிகளின் ஆதரவும் கிடைத்தால் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்ற இயலும். இந்நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடக்கப் போவதாக சில தகவல்கள் உலாவரத் தொடங்கியுள்ளன. பிரபல யூடியூபரும் சினிமா விமர்சகருமான பிரசாந்த் ரங்கசாமி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர தயாராகிறது. பிரேமலதாவின் தேமுதிக, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை நடைபெறலாம் என தெரிவித்துள்ளார். இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரப்போவதாக ஒரு வதந்தி தீயாக பரவி வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரப்போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்பார் என்றும் பிரபல யூடியூபர் பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியானது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை 59 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் வீழ்த்தி தனது முதல் தேர்தலிலே தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தனித்து 108 இடங்களில் வென்றுள்ளது. திமுக தனித்து 59 தொகுதிகளிலும், அதிமுக தனித்து 47 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. அதேபோல் திமுக கூட்டணியாக 73 தொகுதிகளிலும், அதிமுக கூட்டணியாக 53 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வென்றிருப்பதன் மூலம் அக்கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம்விற்கு காங்கிரஸ் ஆதரவு தந்துள்ள நிலையில் தற்போது 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் விலகி தவகவிற்கு 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தால்தான் அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உள்ளது. இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத புதிய திருப்பமாக தமிழ்நாட்டை மாறி ஆண்ட திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக கூட்டணி அமைக்க உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. திமுக 59 இடங்களையும், அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. இந்த இரு தொகுதிகளின் எண்ணிக்கையும் 106. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் 2, தேமுதிக 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக 4, அமமுக 1, பாஜக 1, திமுக அதிமுக கூட்டணியுடன் அவர்களது கூட்டணியில் இடம் பிடித்த கட்சிகளின் ஆதரவும் கிடைத்தால் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்ற இயலும். இந்நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடக்கப் போவதாக சில தகவல்கள் உலாவரத் தொடங்கியுள்ளன. பிரபல யூடியூபரும் சினிமா விமர்சகருமான பிரசாந்த் ரங்கசாமி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில்
அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர தயாராகிறது. பிரேமலதாவின் தேமுதிக, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை நடைபெறலாம் என தெரிவித்துள்ளார். இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரப்போவதாக ஒரு வதந்தி தீயாக பரவி வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரப்போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்பார் என்றும் பிரபல யூடியூபர் பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியானது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை 59 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் வீழ்த்தி தனது முதல் தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழகம் தனித்து 108 இடங்களில் வென்றுள்ளது. திமுக தனித்து 59 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து 47 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. அதேபோல் திமுக கூட்டணியாக 73 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியாக 53 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக வென்றிருப்பதன் மூலம் அக்கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. தமிழக வெற்றி கழகம்விற்கு காங்கிரஸ் ஆதரவு தந்துள்ள நிலையில் தற்போது 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் விலகி தவைகவிற்கு 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தால்தான் அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உள்ளது. இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத புதிய திருப்பமாக தமிழ்நாட்டை மாறி ஆண்ட திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக கூட்டணி அமைக்க உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. திமுக 59 இடங்களையும் அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. இந்த இரு தொகுதிகளின் எண்ணிக்கையும் 106வது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக 2, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் 2, தேமுதிக 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக 4, அமமுக 1, பாஜக 1, திமுக அதிமுக கூட்டணியுடன் அவர்களது கூட்டணியில் இடம் பிடித்த கட்சிகளின் ஆதரவும் கிடைத்தால் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்ற இயலும். இந்நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடக்கப் போவதாக சில தகவல்கள் உலாவரத் தொடங்கியுள்ளன. பிரபல யூடியூபரும் சினிமா விமர்சகருமான பிரசாந்த் ரங்கசாமி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர தயாராகிறது. பிரேமலதாவின் தேமுதிக, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை நடைபெறலாம் என தெரிவித்துள்ளார். இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக வெளியிலிருந்து ஆதரவு தரப்போவதாக ஒரு வதந்தி தீயாக பரவி வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரப்போவதாகவும் எடப்பாடி பழனிசாமி வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்பார் என்றும் பிரபல யூடியூபர் பதிவிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியானது. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை 59 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் வீழ்த்தி தனது முதல் தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றி கழகம் தனித்து 108 இடங்களில் வென்றுள்ளது. திமுக தனித்து 59 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து 47 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. அதேபோல் திமுக கூட்டணியாக 73 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணியாக 53 தொகுதிகளிலும் வென்றுள்ளன. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக வென்றிருப்பதன் மூலம் அக்கட்சி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளது. தமிழக வெற்றி கழகம்விற்கு காங்கிரஸ் ஆதரவு தந்துள்ள நிலையில் தற்போது 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் விலகி தவைகவிற்கு 6 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்தால்தான் அக்கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் உள்ளது. இந்த சூழலில் யாரும் எதிர்பாராத புதிய திருப்பமாக தமிழ்நாட்டை மாறி ஆண்ட திமுகவும் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்காமல் தடுப்பதற்காக கூட்டணி அமைக்க உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. திமுக 59 இடங்களையும் அதிமுக 47 இடங்களையும் கைப்பற்றியுள்ளது. இந்த இரு தொகுதிகளின் எண்ணிக்கையும் 106வது. அதே சமயம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக 2,
இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் 2, தேமுதிக 1, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக 4, அமமுக 1, பாஜக 1, திமுக அதிமுக கூட்டணியுடன் அவர்களது கூட்டணியில் இடம் பிடித்த கட்சிகளின் ஆதரவும் கிடைத்தால் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்ற இயலும். இந்நிலையில்தான் இப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடக்கப் போவதாக சில தகவல்கள் உலாவரத் தொடங்கியுள்ளன. பிரபல யூடியூபரும் சினிமா விமர்சகருமான பிரசாந்த் ரங்கசாமி எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். அதிமுக ஆட்சி அமைக்க திமுக வெளியிலிருந்து ஆதரவு தர தயாராகிறது. பிரேமலதாவின் தேமுதிக, விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் அதிமுக இடம் தரும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை நடைபெறலாம் என தெரிவித்துள்ளார். இந்த பதிவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.